என்னதான் ஆச்சு நம்ம சிஎம்க்குன்ற மாதிரி காலையில சட்டசபையில உதயநிதி பதவி இருக்கும்போது ஒரு மாதிரி இவர் சிரிக்கிறாரு, இவர் பதவி இருக்கும்போது உதயநிதி இவர் பார்க்க கூட மாட்டாரு. அப்படியே சாயந்தரம் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் என்கே ஸ்டாலின் அவர் போயிட்டு மீட் பண்ண போறாரு. அங்க நடனா ரெண்டு பேரும் கை குத்து நல்லா பேசி சிரிச்சுக்கிறாங்க. இதுதான்டா பசங்கன்ற மாதிரி காட்டுறாங்க போல. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா இதான்டா செம ஷாக்குன்ற மாதிரி சீமான் அவர்களை போய் மீட் பண்ணிருக்காரு. இவரை பத்தி அவரு பிரச்சாரத்துல கொஞ்சம் கூட பேசிருக்க மாட்டாரு. அது இந்த சைடு இவரு பிரச்சாரத்துல டிவிக்கே மட்டும் தான் பத்தி பேசியிருப்பாரு. அப்படியேப்பட்ட ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பாங்கன்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மீட்டிங் நடந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டேட் வைஸ்ல தான் நாங்களாம் அடிச்சுப்போம், எங்க உரிமையை யாராவது பறிக்க வந்தீங்கன்னா நாங்களாம் ஒன்னா நிப்போன்றத காட்டுற மாதிரி தான் இருக்கு இந்த மீட்டிங்லாம். நம்ம தளபதி பதவியேற்ற முதல் நாளே 3 விஷயங்களும் சைன் போட்டிருக்காரு. இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. எத்தனை கவர்மெண்ட் இது பண்ணுவாங்கன்னு தெரியல. டாஸ்மாக்ல இருந்துதான் பாதி வருமானம் வருதுன்னும் போது 500 டாஸ்மாக் ஸ்கூலு காலேஜ் கோயில் கிட்ட இருக்கிற டாஸ்மாக்லாம் மூட உத்தரவு போட்டாச்சு. இது மக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்கியமா பெண்கள் இதுக்கு பதிலா வேற ஏதாவது பண்ணிருக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.